தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நடந்த தேர்தலிலேயே அதிகப்படியான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு யாரும் சப்பக்கட்டு கட்டினாலும் நம்பர்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா கூட இந்த தேர்தல் கிட்டத்தட்ட போன தேர்தலை விட 18 லட்சம் பேர் அதிகமாக வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக குறையத்தான் செஞ்சுருக்கணும். அதனால பர்சன்டேஜ் கணக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும் நம்ம பேசுறது தவறு அப்படிங்கிறது. பட் ஏதாவது ஒரு வகையில் சப்ப கட்டி ஆகணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு முட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் 18 லட்சம் பேர் அதிகமாக வந்திருக்காங்க. போன தடவையை விட கிட்டத்தட்ட 12% வரைக்கும் ஓட்டுப்பதிவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு காரணம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் இல்லை, இளம் தலைமுறையினரே இதுக்கு முன்னாடி எல்லாம் எதுக்கு போய் தேர்தலில் ஓட்டு போட்டுக்கிட்டு நாம் ஒரு ஓட்டு போட்டதுனாலே ஜெயிக்க போகிறோம், அந்த லீவை ஜாலியாக ஃபன்னியாக கொண்டாடலாம் அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் இந்த தடவை நம்ம ஓட்டு போட்டே ஆகணும், நம்ம சரியாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நிஜம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முதல் நாள் எல்லா பஸ் ஸ்டாண்டுகளிலும் கூட்டம், எல்லா ரயில்வே ஸ்டேஷன்களிலும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் இளைஞர்களின் கூட்டம் கத்தி கதறி குமிச்சிருக்காங்க. எங்கேயுமே பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, எந்த போக்குவரத்து வசதியும் முறைப்படுத்தவே இல்லை. ஒரு தேர்தல் நடக்குது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அவங்க கரெக்டாக ஓட்டு போடுறதுக்காக போய் தீர்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எதையுமே சரி பண்ணலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சதிதான். ரங்கராஜ் பாண்டேலேருந்து விஜய்லேருந்து அத்தனை பேருமே, அண்ணாமலையிலேருந்து அத்தனை பேருமே சொன்ன குற்றச்சாட்டு அதுதான். அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த நிமிடம் வரை ஆளும் தரப்பு பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதும் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். நான் சொல்ல வந்தது வேற விஷயங்க. பயங்கரமாக கூட்டம், பயங்கர கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இந்த பஸ் ஸ்டாண்ட் திறந்ததுலேருந்து இப்படி ஒரு கூட்டத்தை அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ரஸ் பயங்கரமாக கத்துறாங்க, கூச்சல் குழப்பம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இவங்களை எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, இந்த இளம் தலைமுறையினர்கள் அரசியல்படுத்தப்படவில்லை, அவர்கள் முறைப்படுத்தப்படவில்லை, அவர்களுக்கு என்ன சொல்கிறது, அவர்களுக்கு எதிலும் நிதானம் இல்லை, எதிலும் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. அது நிரூபிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பயங்கரமாக குழப்பமாக எல்லாம் கட்டிக்கிட்டு கடந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறமா ஒரே குரல்ல கத்த ஆரம்பிச்சாங்க, டிவிகே தாவேகா, ஒரே குரல்ல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது சங்கீதமாக மாற அளவுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் இன்னும் பஸ் வரல, நைட் சாப்பாடு இல்லை, ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக பூட்டி கிடக்கு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எப்போ கிளம்ப போகிறோன்னு தெரியல, எதை பற்றின கவலையும் கிடையாது. அந்த இடத்தை கொண்டாட்ட களமாக மாற்றுகிறாங்க. சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்நேகமாக ஆரம்பிக்கிறாங்க, புதிய நட்புகள் பூக்க ஆரம்பிக்குது. இதுதாங்க இளைய தலைமுறை. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் அவங்கள விட நம்ம விட ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப முதிர்ச்சியோடையும் அந்த சம்பவத்தை எதிர்கொள்ள தயாராக தான் இருப்பாங்க. மறுநாள் இப்படியெல்லாம் கட்டி பூச்சி போட்டு அப்படி வந்தவங்க மறுநாள் அந்த அரசியல்படுத்தப்படாதவர்கள், அந்த முறைப்படுத்தப்படாதவர்கள், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் விஜய் அப்படிங்கிற தலைவரை தவிர வேறு எந்த தலைவர்களும் உருவாகாத ஒரு சூழ்நிலையில் மறுநாள் வாக்குப்பதிவுக்கு போகிறாங்க. ஒயிட் கலர் ஷர்ட், ப்ரௌன் கலர் அல்லது பீச் கலர் பேண்ட், எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை பேரும் போட்டுக்கிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. சந்தோஷமாக வாக்களிக்கிறாங்க, தங்களுடைய கடமையை செய்கிறாங்க, அதை கொண்டாட்டமாக செய்கிறாங்க. ஒரு திருவிழா மாதிரி ஒரு தேர்தலையும் மாற்றி அமைக்கிறாங்க. இதே அரசியல்படுத்தப்படாதவர்கள், முறைப்படுத்தப்படாதவர்கள் அப்படின்னு எல்லாராலையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களால் எந்த தொந்தரவும் இந்த தேர்தலில் நடக்கலை, எந்த முறைகேடுகளும் இந்த தேர்தலில் நடக்கலை. நான் பார்த்த எல்லா ஃபோன் பூத்துகளையும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் தெரிந்தது. என்ன சொல்கிறது, ஹைங்க, நான் உங்கள் கவின். நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் தாவேக்காவுக்கு மட்டுமே முதல்ல நான் போடக்கூடிய தனி வீடியோ. இதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டி போட்டிருப்பேன், வருத்தப்பட்டு போட்டிருப்பேன், கோபமாக போட்டிருப்பேன். எல்லாமே எனக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இந்த முறை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் வருத்தங்களும் இருக்குது. என்ன சொல்கிறது, அதே தான் பஸ்ஸில் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் விஜய்க்கு கூடவே இருந்திருக்காங்க. உளவுத்துறை தோற்று போய்விட்டதோ அப்படின்னு முதல்வரே கடிஞ்சிக்கிற அளவுக்கு விஜயனுடைய வளர்ச்சி இருக்குது. கடைசி கட்டங்களில் விஜயுடைய பிரச்சாரம் அந்த அளவுக்கு மாறி இருந்துச்சு, மெச்சூர்டாக இருந்துச்சு, வேகம் எடுத்துச்சு. முதலேருந்தே வேகம் எடுத்திருந்தால் வேற லெவலில் போயிருக்கும். பட்
வேகம் எடுத்திருந்துச்சு அப்படிங்கிறதான் நிஜம். எங்க இவங்க கோட்டை விட்டாங்க, மற்ற கட்சிகள் கோட்டை விட்டாங்க. நான் இப்பவும் சொல்றேன், விஜய் இதனால வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, அத்தனை எம்எல்ஏக்கள் உருவாயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே விரும்பல. ஆனா, பெருவாரியான வாக்குகளை இது பண்ணுவார். யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்க கூடாதுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல விஜய் அவர்களுக்கு அவர்களுக்கான விழுந்த ஓட்டுகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. என்ன கேட்டால் இந்த தடவை விஜய் வராமல் இருக்கிறது விஜய்க்கும் ஒரு வகையில் நல்லது. ஏன்னா எல்லாருமே சொல்லப்பாங்க, அவர்கள் முறைப்படுத்தப்படவில்லை, அரசியல் படுத்தப்படவில்லை, அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, ஒரு எம்எல்ஏக்கான பதவிகள் என்னன்னு தெரியாது. நாம நல்லது செய்யணும், சரியா வந்துடுவோம், மக்களுக்கான தொண்டுகள் செய்யணும், ஒரு பதவிக்கு வந்துடணும், ஒரு உயரத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கடுமையான உழைப்புகளை அவங்க கொடுத்தாலும் கள நிலவரமோ அல்லது ஒரு அரசியலோ ஒரு அரசு நிர்வாகமோ ஒரு மாநிலத்தை கட்டுக்காக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களோ இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பட் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வாங்குற பட்சத்தில் அடுத்தடுத்த தலைவர்கள் உருவாகுவாங்க. இந்த அடுத்த 5 வருஷத்துல இந்த அனுபவங்களை கொண்டு அவர்கள் மேம்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க, விஜயின் தல தேர்தல் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அனுபவம். முதல்ல தேர்தல் பண்ணுறாங்க, அதுலேயே பெரிய வாக்குகளை அறுவடை செய்கிறார்கள், அடுத்தடுத்து பயணிப்பார்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப தீவிரமாகவே நம்புகிறேன். மிகச்சரியாக பயணிப்பார்கள் அப்படிங்கிறதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதான். ஏன் மற்றவங்க சரி பண்ண முடியலை? நிறைய தவறுகள், நிறைய பின்னடைவுகள் எல்லாமே விஜய் சைடில் இருந்துச்சு. பட் அதை எதையுமே ஆளுங்கட்சி சரியாக பயன்படுத்திக்கவே இல்லை அப்படிங்கிறது ஏன்னே தெரியல. அதுக்கு அவங்க பண்ண விஷயம் அவங்களுக்கே மாறி வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரியான எண்ணமும் இருந்துச்சு. பொதுவாக மக்கள்கிட்ட ஆளும் கட்சி எந்த விதமான குறையும் செய்யலை, எந்த விதமான தவறும் செய்யலை, அவங்க நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காகவே எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் தவறான விஷயங்கள், ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்கள் எதுவுமே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் நிஜமும் கூட. எந்த விஷயங்களும் வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் தப்பே செய்யலை, நம்ம மேலே மக்களுக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது, நாம தான் அடுத்த துறை ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ஆளும் தரப்பே தாங்கள் போட்ட செய்திகளை தாங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் வேடிக்கையான விஷயம். அதை தாண்டி இவங்க பண்ண விஜய் விஷயங்களில் பண்ண தப்புகளில் நான் முதல் தப்பாக சொல்லக்கூடியது தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது தாங்க. ஒரு கட்சிக்காரர் இன்னொரு கட்சி தலைவரை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் திட்டலாம், ஏன்னா அது அரசியல், அவ்வளோதான். ஆனால் இன்னொரு கட்சி தொண்டனை பார்த்து நீ தற்கூறிட அவன் கூட இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளவு 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 மோசமான வார்த்தை. தற்கூறி அப்படிங்கன்னா தன்னை பற்றி எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல், சுய அறிவே இல்லாமல் நடந்துக்கூடிய ஒரு மனிதர்களை பற்றி பேசுறது. அவனுக்கு கோபம் வந்தவன் தன்னை திட்டினவங்க கூட போய் சேருவானா? அந்த பேசிக் இதுவே கூட இல்லாமல் அது யார் அப்படின்னா இப்போ தற்கூரி அப்படிங்கிறது தெரியல. தன்னை திட்டினவங்க கூட கண்டிப்பாக சேர மாட்டான். நான் தற்கூரி இல்லை, என்னோட தலைவன் தற்கூரி இல்லை அப்படிங்கிற கோபம் தான் வரும், அந்த வெறி தான் வரும். அதனாலேயே தான் விஜய்க்கு பின்னடைவுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் விஜய் மௌனமாக இருந்தாலும் இவர்கள் போராடினார்கள், இவர்கள் முட்டு கொடுத்தார்கள், அந்த பிரச்சனையை சரி செய்தார்கள். அது தானாகவே அமுங்கி போன வரலாறும் உண்டு. அது வேறு யாருக்காவது நடந்திருந்தால் காணாமல் போயிருப்பார்கள், உடைந்து போயிருப்பார்கள். கரூர் சம்பவமாக இருக்கட்டும், திரிஷாவாக இருக்கட்டும், அல்லது மனைவி சங்கீதாவின் விவகாரத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்னடைவாகி இருந்தாலும் அவர்கள் அதை முட்டுக் கொடுத்தார்கள், அதை பொருட்படுத்தவில்லை. மக்களும் அதை பொருட்படுத்தாததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அரசியலை இவங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்கைகள், கோட்பாடுகள் அதெல்லாம் தாண்டி யாருமே எனக்கு நல்லது செய்ய இல்லை, சரி உனக்கு கொடுத்துட்டேன் அவனுக்கு கொடுத்துட்டேன் இந்த தடவை இவருக்கு கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. நான் நிறைய பேர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், நிறைய பேர் கூட பழகிட்டு இருந்தேன். அத்தனை பேருமே சொன்ன விஷயம் என்னன்னா, என் பையன் சொல்கிறான், என் பேரை சொல்கிறான், பரவாயில்லையே மற்றவங்களுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம், ரோட்டில் போகிறவங்க சொல்கிறதுக்காக ஒரு ஓட் பண்ணியிருக்கோம், இவங்களுக்காக இது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. இது வாக்குச்சாவடியில் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தெரியல. வாக்குச்சாவடியில் கடைசி நிமிஷம் பட்டன் மாற்றும்போது நம்ம எப்போவுமே பண்ணக்கூடியதுக்கு கைத்தானாக பிறக்கலாம் வாய்ப்புகளும் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் விஜய் என்கிற மனிதர் இந்த தேர்தலில் ஆடி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசியலில் கவனிக்கப்படக்கூடிய ஆட்டமாக தான் இருக்கும். ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே அரசியலில் பெருசாக ஜெயிக்கல. சிவாஜி, கமல்ஹாசன், விஜயகாந்த் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுமைகள், பெரும் கூட்டம் வந்தவர்கள் அத்தனை பேருமே ஒரு கட்டத்தில் சரிஞ்சு போயிருக்காங்க, மனசுடைஞ்சு போயிருக்காங்க, கட்சியை கலைச்சிருக்காங்க, கட்சி காணாமல் போயிருக்கு, அல்லது இன்னொரு கட்சியோட ஐக்கியமாயிருக்காங்க. பிரஜாராஜ்யம், சஞ்சீவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இல்லைன்னா தங்களுடைய கொள்கைக்கு அப்படியே மாறுபட்டு வேற ஒரு கட்சி கூட போய்
பண்ணது, மக்கள் நீதி மையம் மாதிரியான எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதில் விஜய் சேருவாரா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சேர மாட்டார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஒருவேளை தவறுகள் நடந்துச்சுன்னா அது என் நம்பிக்கையை உடைக்கிற விஷயம் கிடையாது. அவங்களுடைய தரத்தை குறைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ் காமிச்சிருக்காரு. நிச்சயமாக அவருடைய குரலுக்கான மதிப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வைக்க முடியுது. எங்கே பார்த்தாலும் விசில் சட்டங்களும் அந்த வெள்ளை சட்டைகளும் பெண்கள் வெள்ளை சேலை பீச் கலர் இதாக இருக்கட்டும், பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். அது யாருமே சொல்லல, திடீர்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய சைக்காலஜி தெரியுங்களா? ஓட்டு பூத்தில் எல்லாருமே அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது மன ரீதியாக டிவிக்கு பக்கம் போக தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவ்வளோ அழகான ஒரு மேக்கிங், எந்த இடத்துலையும் பிரச்சனை கிடையாது. ஒன்று ரெண்டு இடத்துல ஆர்வ கோளாறுகளில் நடந்த சண்டைகளாக இருக்கட்டும், சேகர் பாபு கூட நடந்த நேற்று மாலை நடந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் கிடையாது. மற்றபடி ஒரு கட்சியாக தன்னை அங்கீகரித்து கொள்ள இந்த தேர்தல் அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப 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 முக்கியமானதாக இருந்திருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கேட்டால் 70% வரைக்கும் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏதேதோ காரணங்கள் சொல்லி பிரச்சாரத்தை ரத்து பண்ணதை தவிர மற்றபடி இந்த 60 நாட்களில் விஜய் தரப்பில் எந்த தவறுகளுமே நடக்கலை. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக நடந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நெருக்கமாக போயிருக்காங்க. நேற்றுக்கு வந்த கூட்டங்கள் அதுக்கு சாட்சி. விஜயை தவிர வேறு யாரையும் கண்டுக்கவே கிடையாது. அவ்வளவு கொண்டாட்டத்தோட அந்த திருவிழாவை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இன்னும் 2 வாரத்தில் ரிசல்ட் கிடைச்சிடும். யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்கங்கிறத தெரிஞ்சிடும். தொங்கு சட்டமன்றமா அல்லது கூட்டணியோட இதாக பண்ண போகிறாங்களா, இல்லை ஒருத்தருக்கு மட்டுமே இந்த 4 முனை போட்டி, 4 முனை போட்டிலாம் சொல்ல முடியாதுங்க, 3 முனை தான். களத்தில் எனக்கு தெரியல, நிறைய இடங்கள்ல பூத் கமிட்டியே இல்லாமல் இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. களத்தில் அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியல. அவ்வளோ உழைப்பை கொடுத்தவங்க தேர்தல் நாள் அன்னைக்கு எங்கே காணாமல் போனாங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ மும்முனை போட்டி இல்லை இருமுனை போட்டி இல்லை வாக்குகள் பிரிஞ்சு திரும்பவும் ஆளுங்கட்சியும் மேலே வரலாம், இல்லைன்னா தொங்கு சட்டசபை வருவோம், அப்போ குதிரை பேரங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் நடந்துக்கிட்டு வாய்ப்புகள் இருக்குது. பட் எது எப்படினாலும் சரி, ஜனநாயக கடமையாக மாற்றணும்னு வந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு அரசியல் பற்றின ஆர்வங்களை உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதை கொண்டாடலாம். அரசியல்னா போகுதுண்டா, அதெல்லாம் அசிங்கண்டா அப்படின்னு நினைச்சதெல்லாம் தாண்டி என் தலைவர் அரசியல் இருக்கான், நானும் அரசியல் படுத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றது உண்மையிலே சந்தோஷமான விஷயம்தான். அவங்க அடுத்தடுத்த நாட்களில் முழுமையாக அரசியல் படுத்தப்படுவார்கள். அவங்களுக்கான ஆனால் இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப கிளியர், ரொம்ப தெளிவு, நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். விளையாட்டுத்தனமாக இருக்காங்கன்னு நாம் முடிவு பண்ணுறோம். அவங்க எந்த இடத்துல சீரியஸாக இருக்கணும், எந்த இடத்துல கவனமாக இருக்கணுங்கிறதையும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 1996 ரஜினிகாந்த் அவர்கள் வாக்கு கொடுக்குறாரு. அன்னைக்கு வெறி பிடிச்ச மாதிரி எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு யாருக்கும் வாக்கு கிடையாது, எதிர்ப்பு அலைகள் அப்படிங்கிறது பெருசாலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு தலைமுறையே கூடி வந்து வாக்கு கொடுத்துருக்கு. பெரிய சதவீதங்கள் இது வரைக்கும் வரலாறே காணாத ஒரு வெற்றியை, ஒரு பர்சன்டேஜ் வாக்குப்பதிவுகளை தமிழகம் கொடுத்துருக்கு. அதற்கான விடைகள் இன்னும் 2 வாரங்களில் ஒரு வழியாக நானும் அதிகமான அரசியல் பதிவுகளை போட்டுக்கிட்டே இருந்தேன். இதோட இது முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சைடு போயிடலாம் அப்படிங்கிறதும் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல உண்மையிலே சந்தோஷமாக இருக்குங்க. அந்த சந்தோஷத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். இன்னொரு வீடியோவிலோ அல்லது இன்னொரு லைவிலோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.